அன்புள்ளம் கொண்ட அம்மா நான் மிக நேர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போனா சனி ராகுவின் இணைவை பத்தி பார்க்க போறோம். அது என்ன சனி ராகுவின் இணைவு? மே மாசம் 18ஆம் தேதி ராகு பயிற்சி ஆகிறார். ஆனா அதுக்கு முன்னாடி மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிறார். இந்த இடைப்பட்ட காலம் 50 நாட்கள் சனியும் ராகுவும் இணைந்து மீன ராசியில் சஞ்சரிக்கிறார்கள். இந்த மீன ராசியில சனியும் ராகுவும் இணையும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது? இந்த சனி ராகு எதை பத்தி சொல்லுவாங்கன்னா, மக்கள் ஆதரவையும் அவர் சொல்லுவாரு, பேரழிவுகளையும் சொல்லுவாரு. திடீர்னு உருவாகுவாங்க பாத்தீங்களா மக்களின் நாயகர்கள், அவங்களையும் சொல்லுவாங்க. இது இல்லாம ஒரு நாட்டின் வீழ்ச்சியை பற்றியும் ஒரு நாட்டின் வளர்ச்சியை பற்றியும் பொருளாதார ரீதியா எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும், அதே மாதிரி பெரும் பணத்தில் ஒரு பாதிப்பு. பெரும் பணத்தில் பாதிப்புனா என்ன? ஒரு பெரிய கருப்பு பணம் சம்பந்தப்பட்ட ஆட்களோட பத்தி எல்லாம் வரும். அதே மாதிரி மிகப்பெரிய பிரபலங்களின் கீழே தள்ளப்படுறது, அதாவது அவங்களோட ஸ்டேட்டஸ்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்குறது. அதே மாதிரி மிகப்பெரிய அரசியல்வாதிகள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு. ஏன்னா சனியும் ராகும் அரசு கிரகமான சூரியனுக்கு எதிரிகள். அரசு கிரகமான சூரியனின் எதிரிகளான சனியும் ராகும் இணைந்து ஒரு ராசியில் பயணிக்கும் போது நிச்சயம் அரசு சார்ந்த அமைப்புல ஒரு பெரிய மாற்றமே நடக்கும். அதாவது மக்களே கொந்தளிச்சு எழுந்து நடப்பாங்க, அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் நடக்கும். இது இல்லாம அமெரிக்க நாடுகளும் சைனா நாடுகளும் இந்திய நாடுகளுக்கும் தான் பாதிப்பு அதிகம், நாடுகள் ரீதியா சொல்லணும்னா கூட. அப்படிங்கும் போதுல 12 ராசிகளுக்கும் எப்படி நடக்க போகுது, நம்ம நாடுங்கிறத அடுத்த விஷயம் அப்புறமா பார்ப்போம். 12 ராசிகளுக்கும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, நம்ம இப்ப எதை பத்தி பார்க்கணும்னா சனி ராகு இணைவை பத்தி பார்க்க போறோம். இந்த சனி ராகு இணைவானது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து நடக்குது. ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி நடக்குது, கடைசி 2.5 வருடம் போய்கிட்டு இருக்கு. ஜென்ம சனில இருந்து வாக்கு சனியில போகுது. அப்படின்னா என்ன, கவனமா பேசணும். இந்த சனி ராகும் இணைந்து இது பண்ணும் போதுல உங்க பேச்சால உங்க வாக்கால உங்க குடும்பம் சீரழியும். கெட்டதையே பேச வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ள உள்ள கருத்து வேறுபாடுகள் அளவுக்கு நடந்துக்க வேண்டாம். உங்க வாக்கால உங்க மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சு போற தன்மை கூட நிகழ வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். கோர்ட்டு கேஸ் டைவர்ஷன் லெவலுக்கு போயிடும். ஸோ உங்க வாயை மட்டும் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னாவே கும்பராசியினருக்கு இந்த சனி ராகு இணைவானது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். வாயை மட்டும் ஒழுங்கா வச்சுக்கணும். இந்த 60 நாளைக்கு வாயை ஒழுங்கா வச்சுக்க தவறுனா என்ன நடக்கும்னா, தேவையில்லாம எல்லா வம்பு வழக்குகள்லையும் இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வாயை கண்ட்ரோலா வச்சுக்க வேண்டியவங்களே பொழப்பா நடத்துறவங்களா இருந்தா, ரியல் எஸ்டேட் சார்ந்த அமைப்பு, இது புரோக்கர் சார்ந்த அமைப்பு, இதுல இருக்கிறவங்கன்னா என்ன பண்ணணும்? அப்ப நான் எனக்கு பொழப்பே வாயில தானே அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? உங்களுக்கு காடுகள் சார்ந்த அமைப்புகள்ல ரியல் எஸ்டேட் பண்ணுங்க. வயக்காடு, கொள்ளக்காடு, ஊர் பேர் தெரியாத கிராமத்துல உள்ள காடுகளை ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா பண்ணுங்க. மெயின்ல பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை தூக்கி உட்கார வச்சிருவாங்க. அதாவது நீங்க தப்பான இடத்த சூஸ் பண்ணி கொடுப்பீங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வாய் சார்ந்த தொழில இருக்கிறவங்க தான் ரொம்ப ரொம்ப புரோக்கர்ஸாக இருக்கிறவங்க, மேனேஜர்ஸா இருக்கிறவங்க, அதாவது கார் ஷோரூம் மேனேஜர்ஸா இருக்கிறவங்க, பைக் ஷோரூம் மேனேஜர்ஸா இருக்கிறவங்க, பேச தெரியாம பேசி கிளைண்ட்ஸ் போனா பிரச்சனை இல்லை, வேற எதுவும் நம்ம பேர்ல நெகட்டிவ் வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும்ல. அந்த ஒரு விஷயத்தால நம்ம வீடு வண்டி வாகனம்ங்கிறதோட குடும்பத்தை நம்ம இது பண்ணக்கூடாதுல்ல. அதே மாதிரி ஐடி சார்ந்த துறையில வேலைக்கு இருக்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் உங்க பேச்சை கவனமா பேசாதனால உங்களோட வேலையை தூக்குவாங்க. ஓப்பனாவே சொல்றேன். காரணம் என்னன்னா, சனி ராகு 2ஆம் இடத்துல இருக்கும்போது கைக்கு வர வேண்டிய பணம், பேச்சு, இந்த அமைப்பால கெடுதல் நடக்கணுங்கிறது இயல்பு. இது கெடுதல்ங்கிறது வேலைக்கு போறவங்களுக்கு வேணா, வேலைக்கு இருக்கிறவங்க தான் சனி, அவங்களோட ராகு இருக்கும் போதுல அவங்க ஷிஃப்ட் ஆக போறாங்க. அதுவும் உங்க ராசியாதிபதியும் ராகு, அவர் ஷிஃப்ட் ஆகுறீங்க. அப்போ உங்க பேச்சால உங்க செயலால கூட இல்ல, பேச்சால நீங்க ஷிஃப்ட் ஆக போறீங்க. உங்க வாக்குவாதத்தால நீங்க ஷிஃப்ட் ஆக போறீங்க. இல்ல பணம் பத்தல, நான் வேற ஒரு கம்பெனிக்கு இதோட அதிகமா சேலரி கிடைக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஷிஃப்ட் ஆக போறீங்க. இந்த மாதிரி அமைப்புகளும் இருக்கு. நண்பர்களின் உதவி இந்த நேரத்துல கிடைக்காம போகும். இல்ல புதிய புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க இப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் உதவி கிடைக்கலன்னா நம்ம என்ன தேடுவோம், புதுசா தேடுவோம். அப்படி புதுசா தேடும் போதுல புதிய புதிய நண்பர்கள் தேடி வருவாங்க.
இவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதே மாதிரி இந்த திருமணமாகி ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவங்க இருப்பீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு இந்த கொஞ்ச நாளைக்கு வருது. சனி ராகு இணைவு இருக்கும் போதுல அந்த 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு வருது. 2ஆம் திருமணம் அதாவது விட்டு போனவங்களே திரும்பி வரலாம், இல்லாட்டி அவங்களே திரும்ப கண்டினியூ பண்ணலாம். அப்படிதான் அதை சொல்லணும். விட்டு போனவங்களே திரும்பி வரலாம், இல்லையா புதுசா ஆல்ரெடி உங்களை மாதிரியே பிரிஞ்சிருப்பாங்கல்ல, அவங்க உங்களை தேடி வருவாங்க. அவங்க சார்ந்த அமைப்புல நீங்க திருமணம் நடக்கும், 2ஆம் திருமணம். அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன், உங்க ராசியாதிபதியோட ராகு அவர் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். சனியும் ராகுவும் இணைந்து 4ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப பூமி சார்ந்த விஷயத்துல பிரச்சனை நடக்கணும், வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல பிரச்சனை நடக்கணும், பாக பிரிவினை சார்ந்த அமைப்புகள்ல பிரச்சனை நடக்கணும். அதே மாதிரி இளைய சகோதரர்களோட உடல்நிலையெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி பெண் கொடுத்த மாமனாரோட உடல்நிலையெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஏன் இளைய சகோதர உடல்நிலையும் பெண் கொடுத்த மாமனார் உடல்நிலையும் கவனமா பார்த்துக்கணும்? சனி ராகு இணைவானது 2ஆம் இடத்தில் இருப்பதுங்கிறது இளைய சகோதரர்களையும் மாமனாரையும் பாதிக்கும், பெண் கொடுத்த மாமனார்களையும் பாதிக்கும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமா உடம்பெல்லாம் பார்த்துக்கணும். சரி, இதெல்லாம் அடுத்த பட்சம். அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறவங்களும் இந்த நேரத்துல நீங்க இழந்துருவீங்க. சப்போர்ட், எனக்கு இவங்கதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படின்னு நினைப்பீங்க பாத்தீங்களா, அவங்கள இழந்துருவீங்க. அதே மாதிரி இளைய சகோதர சார்ந்த அமைப்புலாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பார்த்துக்கங்க. உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியில இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்துக்க வேண்டியது ரொம்ப கவனம். அதே மாதிரி இளைய சகோதரிகளாக இருக்கும் பட்சத்தில் காதல் சார்ந்த அமைப்புகள் இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும், இல்லாட்டி அவங்க ஏமாந்துருவாங்க. இதெல்லாம் நீங்க தான் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பார்த்துக்கணும். அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த அமைப்புலாம் பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. இந்த பிளஸ்ன்னு பார்த்தோம்னா பிள்ளைகள் சார்ந்த அமைப்புல எந்த பாதிப்பும் இருக்காது, பிள்ளைகள் சார்ந்த அமைப்புல. அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்பு, அதிரடியின் மேல நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க அதாவது இந்த ஓடி போய் கல்யாணம் பண்ற, அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாம டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்துல நடக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 10ல நடக்குது சனி ராகு இணையும் போதுல எதையுமே யோசிக்காம சடன் செய்யறவங்க நீங்க. இந்த நேரத்துல கும்பராசினருக்கு நடக்கும் இந்த மாதிரி அமைப்பு. அதே மாதிரி உயர்கல்வி பாதிக்கப்படும். உயர்கல்வினா என்ன, யூஜி பிஜி படிக்கிறவங்களுக்கு, ரிசர்ச் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்குலாம் படிப்புல கொஞ்சம் சிதறும், எல்லாமே கொஞ்சம் பாதிப்பா இருக்கும். அதே மாதிரி பள்ளி பருவ மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்பு சிதறும், படிப்பு ரிலேட்டடா உங்களுக்கு சுத்தமா அடி ஆயிரும். அதனால நீங்க தான் அதெல்லாம் கவனமா பார்த்துக்கணும். ஏற்கனவே கடன் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க எல்லாம் கவனமா பார்த்துக்கங்க. அதாவது நீங்க இந்த சனி ராகு இணைவு எங்கே பிளஸ்ன்னு கேட்டோம்னா, உங்களுக்கு பாதிப்பு இருக்காது, ஆனா உங்களால எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கும். அதுதான் உண்மை. எல்லாத்தையும் விட்டு தள்ளு, நீ எனக்கு எல்லாமே நெகட்டிவா சொல்ற, பாசிட்டிவா ஒண்ணு சொல்லு அப்படின்னு கேட்டா, சனி ராகு இணைவானது உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பாதிப்புங்கிற மாதிரி நினைக்க மாட்டீங்க, சுயநலமா யோசிப்பீங்க. ஆனா உங்களால எல்லாரும் பாதிச்சு உங்களை குறை சொல்றத நீங்க நினைப்பீங்க. அந்த மாதிரி அமைப்புலதான் இந்த சனி ராகு இணைவானது ஓடுது. வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ஒரு பிரச்சனையும் இல்லை, பாதிப்பே இருக்காது, நல்லா இருக்கும். தானம் தர்மம் அப்படி இப்படி பெரிய பில்டப், அதாவது 40 வயசு கலந்தவர்களா இருந்தா தானம் தர்மம் பண்ணுவீங்க, அந்த விஷயத்துல நல்லபடியா இருக்கும். 60 வயதானவங்களா இருந்தா வெளியூர்ல உள்ள கோயிலுக்கு போவீங்க. இதே 25 வயசா இருந்தா என்ன பண்ணுவீங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட், லவ். நான் தான் சொன்னேன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஓடி போய் கல்யாணம் பண்ற, அந்த மாதிரி அமைப்புல உங்களுக்கு நடக்கும். நீங்க உங்க சுயநலத்தை யோசிச்சு நீங்க அதெல்லாம் ஸ்டெப் எடுத்து பண்ணுவீங்க. பெத்தவங்களோட மனநிலை இருந்து நீங்க யோசிக்காம பண்றது ஒரு இம்பாக்ட். அவங்களுக்கு அது மனசு பாதிக்கும், உங்களுக்கு அது பாதிக்காத மாதிரி நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கும் உள்ள வரும், பின்னாடி வரும். சனிராக இணைவெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், பிரிஞ்சதுக்கு அப்புறம் வரும். சனிராக இணைவு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அது வரையும் நீங்க எடுத்த முடிவு சரி அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி வருமானம் சார்ந்த அமைப்புல உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கும், அதுல ஒரு பாதிப்பும் இல்லை. அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தொழில் நல்லா இருக்கும். தொழிலுக்காண்டி வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணும், தொழிலுக்காண்டி வெளியூர் போயிட்டு வரணும். தொழிலால புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாக, அந்த புதிய புதிய நண்பர்களால இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணும். தயவு செஞ்சு ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஆய்வு பண்ணிட்டு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டோட்டல் டேமேஜ், எல்லாமே போயிடும். ஸோ அவசரப்படாம நீங்க
ஸ்டெப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா? அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை முதல்ல ஹெல்த் இஷ்யூஸை பார்த்துக்கணும். உங்க உடம்பு அப்புறம்தான் எல்லாம். உங்க உடம்ப கவனமா பார்த்துக்கிட்டு, ஏன்னா சனி ராகு நீவுறதே பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல தான். ஸோ உங்க உங்க உடம்ப முதல்ல கவனமா பார்த்துக்கிட்டு அப்புறமா நீங்க எதை வேணாலும் பார்த்துக்கங்க. தொழிலா இருக்கட்டும், வீடு வாகனமா, வீடு சார்ந்த அமைப்பா இருக்கட்டும், வண்டி வாகனமா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பெற்றவங்களா இருக்கட்டும், எல்லாரையும் அப்புறம் பார்த்துக்குவோம். முதல்ல உங்க உடம்பு, உங்க தொழில் ஸ்தான அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. முதல்ல உங்க உடம்பு, அப்புறமா எதை வேணாலும் பார்த்துக்கோங்க. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனை இருந்தா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.